செம்மணி சிந்துபாத்தி மனித புதகுழி வழக்கானது இன்று 3ஆம் கட்டத்தின் 51ஆம் நாள் யாழ் பிரதான நீதவான் கௌரவ லென்குமார் அவர்கள் முன்னிலையில் காலை எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த அகழ்பணி பெற்றது. இதில் புதிதாக 8 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு மொத்தமாக இதுவரை 552 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன. அதில் அடையாளப்படுத்தப்பட்டவையில் புதிதாக 10 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டது. மொத்தமாக 540 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இன்று பேராசிரியர் ராஜ் சோமது அவர்களினால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டியிருப்பதனால் நீதிமன்ற கட்டுக்காவலில் காணப்படுகின்ற சான்று பொருட்கள் அது சம்பந்தமான அறிக்கைகள் தயாரிப்பதற்காக பரிசோதிக்கப்பட்டது, படங்கள் எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஆர்டிஃபெக்ட்ஸ் 81 வரையான பிற சான்று பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அதிலிருந்த படங்கள் தரவுகள் பேராசிரியரினால் குறிக்கப்பட்டது. அதே நேரம் மிகுதி பிற சான்று பொருட்கள் சம்பந்தமாக நாளை தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இந்த ஆய்வு சம்பந்தமான விடயங்கள் தொடர்ந்து 52ஆம் நாள் அகழ்பணி நாளை நடைபெற இருக்கின்றது. 3ஆம் கட்டத்தின் அகழ்பணி 56ஆம் நாள் வருகிற 19ஆம் தேதியோடு நிறைவட இருக்கின்றது. அடுத்த கட்ட அகழ்பணி ஏற்கனவே இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதன்படி இந்த அறிக்கைகளை பெற்றுக்கொண்டு அதனை தொடர்ந்து செய்யப்படுகின்ற அகழ்வு சம்பந்தமான பாதுடை சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரான் அவர்களால் தாக்கல் செய்ய சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தாக்கல் செய்கின்ற போது அது சம்பந்தமாக அரசாங்கம் அதுக்கான நிதி ஒதுக்கீடுமாக இருந்தால் இந்த நிபுணர்களின் அறிக்கைகளை வைத்துக்கொண்டு நிபுணர் குழுவின் அறிக்கைகளை வைத்துக்கொண்டு நிர்வாக கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டு அக்டோபர் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற நீதிமன்றத்தில் நடைபெறுகின்ற இந்த நிர்வாக கூட்டத்தில் அது சம்பந்தமாக தீர்மானிகள் தொடர்ந்து அகழ்பணி நடைபெறலாம் என்று நம்பப்படுகிறது. அது உங்களுக்கு தெரியும், எழுமாற்றாக 2 குழிகள் அகழப்பட்டது. ஆனால் அந்த 2 குழிகளுக்குள்ளும் எண்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த 2 குழிகளும் ஏற்கனவே ஜிபிஆர் பரிசோதனை செய்யப்பட்ட இடங்களில் தோண்டப்பட்டன. அதை விடுத்து மற்ற பகுதிகளில் அகழ்வு செய்வது தொடர்பாக நிபுணர்கள் கலந்தாலோசித்து கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நாளை தீர்மானிக்கப்பட்டு அது பற்றி நாளை கூறக்கூடியதாக இருக்கும்.